கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலும் நாம் ஒரு வசனத்தை தியானிப்போம் என்றால் அது சங்கீதம் 37வது அதிகாரம் 5வது வசனம். உன் வழிகளை எல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவி, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் யாவையும் செய்து முடிப்பார். உங்க வாழ்க்கையில அநேக பாரங்கள், கவலைகள், கண்ணீர்கள், போராட்டங்கள், யுத்தங்கள், அதை போன்று பூட்டப்பட்ட கதவுகள், அதை போன்று இரைச்சலான அலைகள் கூட இருக்கு இல்லையா? வழி தெரியாம சில நேரங்களில் சோர்ந்து போய் பலவீனமா பின்மாற்றத்தில் போகிற நிலைமைகள் கூட வருது இல்லையா? ஆனால் ஒன்றை மட்டும் சிந்தித்துக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஆண்டவராகிய இயேசுவிடம் தீர்வு உண்டு. உங்கள் வழிகளை எல்லாம் தேவனுக்கு ஒப்புவீங்க, அவர் மேலே நம்பிக்கையாக இருங்க, அவர் கண்டிப்பாக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். தேவனை நம்புகிறவன் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டான் இல்லையா? ஆமாம், ஒருபோதும் 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 வெட்கப்பட மாட்டான். ஒரு வீட்டில் ஒரு பிள்ளையோ அல்லது அந்த வீட்டில் ஒரு மனைவியோ கணவனோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தேவையாக இருந்தால் அவங்களுடைய நம்பிக்கை அந்த வீட்டு தலைவர் மேலே கண்டிப்பாக இருக்கும். ஏனென்றால் அவங்க நிச்சயமாய் இந்த காரியத்தை எப்படினாலும் நமக்கு செய்து முடிப்பாங்க அப்படின்னு. ஆனால் நம்ம எல்லாருக்கும் தலையாக இருக்கின்றது இயேசு கிறிஸ்து இல்லையா? அப்போ நம்மளுடைய நம்பிக்கை நமக்கு கண்டிப்பாக யார் செய்து தருவார்னு நினச்சா அது இயேசு கிறிஸ்து என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இல்லையா? எனக்கு காத்திருக்கிறவங்க வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஏசாயா 49வது அதிகாரத்தில் 23வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அவருக்காக காத்திருக்கிறவங்க ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை. நிச்சயமான ஆசீர்வாதமும் நிச்சயமான வழிகளும் தேவனிடத்தில் இருக்கும் பொழுது எதற்காக நாம் வெட்கப்பட்டு போக வேண்டும்? அவமானங்கள், நிந்தனைகள், பிரச்சனைகள் இவை எல்லாவற்றுக்கும் ஒரே தீர்வு இயேசுதான். கானா ஊரில் திராட்சை ரசம் குன்றி போயிடுச்சு, குறைந்து போயிருச்சு. ஆனால் ஆண்டவருக்கு முன்னமே தெரியும் அந்த இடத்துல திராட்சை ரசம் குறைவாகும் என்று. அவருக்கான நேரம் வரும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார் இல்லையா? அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் என்ன குறைவு எந்த இடத்துல வரும்னு கண்டிப்பாக நிச்சயமாக கர்த்தருக்கு தெரியும். அவர் நிச்சயமாய் அந்த நேரம் அவருடைய சித்தம் வரும் பொழுது அந்த இடத்துல ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்வார். காத்திருங்க, காத்திருக்கிறதுனால சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமான முடிவு தேவனிடத்திலிருந்து கண்டிப்பாக உங்களிடத்தில் வரும். ஆகவே உங்க விசுவாசத்துடன் உங்க ஓட்டத்தை ஓடுங்க. ஆமேன். அல்லேலூயா.